ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஏப்ரல் 8க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸே பாருங்கள், புதுவைக்கு மாநில அந்தஸ்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி தரத்துக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி கோவையில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிக்கான விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்துச்சுன்னா ரெண்டத்தையும் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க, திமுகவும் காங்கிரஸும். சரி, ஓகே, பார்ப்போம். 100% வாக்குப்பதிவு, மெரினாவில் விழிப்புணர்வு, மணல் சிற்பம் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அனைவரும் வாக்களிக்க வேண்டும், அதை மட்டும் தான் சொல்கிறது. முக்கியமாக இளைஞர்கள்கிட்ட இப்போ பார்த்திங்கன்னா வாக்களிக்கிற எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே நினச்சிட்றாங்களாம் இளைஞர்கள்கிட்ட தான் நினைக்கல. என்ன சார் சொல்கிறீங்க, நாங்களாம் ஓட்டு போடுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பலாம். ஆனால் இந்த டேட்டா அப்படி சொல்லலையே. இங்கே பாருங்கள், மொத்த வாக்காளர்களின் சராசரியாக சுமார் 65% பேர் மட்டுமே வாக்களிக்கிறாங்க. இது ஒரு ஜனநாயக கடமையாற்றுறதுக்கு மொத்தமாக எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க? 65 பேர் தான் இருக்காங்க. இதை விட வேதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 18 வயதை கடந்த முதல் வாக்காளர்கள் தேர்தலில் பங்கு பெறுவதில் ஆர்வம் காட்டாமல் இருப்பது தான். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆர்வம் காட்டுறதே கிடையாதுங்க, ஜஸ்ட்டு எதுனா பண்ணிக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவிலே அதிக இளைய தலைமுறையை புதிய வாக்காளர்கள் இணைந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தெலுங்கானா மாநிலத்தில் தான் அதிகமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. 18 வயசு ஆனவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே எனக்கு ஓட்டு உரிமை கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க போதுமானது. ஆனால் இப்போ உண்மையாகவே அவங்க பங்கேற்கிறது இல்லை. அதுக்கான காரணங்கள் என்னன்றது பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்றைக்கான குறள்: சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், அத்துணிவு தாட்சியுள் தாங்குது தீது அப்படின்றாங்க. தாட்சியுள் தங்குதல் தீது அப்படின்றது அப்படின்னா என்னென்னா, ஒரு செயலை செய்ய போதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆராய்ந்து முடிவெல்லாம் எடுத்துடுற, ஆனால் அந்த முடிவை என்ன பண்ணணும்னா காலம் தாழ்த்தாமல் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காரு. அப்போ காலம் தாழ்த்துதல் ரொம்ப தவறுன்னு சொல்கிறதும் சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த சைடில் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஆர்டிக்கல் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. விதி 370. அது பாஜக என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு ரத்து செஞ்சுட்டாங்க. பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக ரத்து செய்யப்பட்ட ஆண்டு 2019ன்றதை தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் தேவை போதும். இப்போ என்ன கேள்வினா, இன்றைக்கான உங்களுக்கான கேள்வி: வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.